ஹலோ எவ்ரிவன், என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறத நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதோட கட் ஆஃப் நம்ம சென்னை ஜோனுக்கு எவ்வளோ இருக்குது, எப்படி நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுறது, ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எய்தர் செலக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகலைனாலும் உங்களோட ஸ்கோரை தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, தென் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 2ஓட எக்ஸாம் எப்போது, ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா அவுட் ஆஃப் 100க்கு ஸ்டேஜ் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேட்டகரி 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ கன்சர்ன் என்னென்ன யூஆர்னா எவ்வளோ, ஸோ எஸ்சினா எவ்வளோ, எஸ்டினா எவ்வளோ, அது மாதிரி கன்சர்ன் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா நமக்கு டேபிள் போட்டிருக்கான். இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா இந்த 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு ஒரு புரியாத மாதிரி இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது கேட்டகரி 1 and 2 இது ரெண்டுமே நமக்கு வந்து லெவல் 6. ஸோ இப்போ இந்த கிராஜுவேட்டில் லெவல் 5 அண்ட் லெவல் 6 ரெண்டுமே வரும். அதில் லெவல் 6ல் கேட்டகரி 1 வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த டிடிஇ போஸ்ட் இருக்குல்ல, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்னு இந்த வருஷம் கூட ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கேட்டகரி. ஸோ கேட்டகரி 2 வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டேஷன் மாஸ்டரு, தென் கேட்டகரி 3 வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், லெவல் 5ல் வரும்ல கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸோ அந்த போஸ்ட்டு. அடுத்ததாக வந்து கேட்டகரி 4 வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, ஸோ அந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, ஸோ டிஆர்எம் ஆஃபீஸில் இருக்கும்ல, இப்போ ரீசெண்டாக கூட அதோட நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த லெவல் 5 போஸ்ட்டு சரியா. ஸோ அடுத்ததாக வந்து கேட்டகரி 5 வந்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டு. ஸோ இப்போது கன்சர்ன் போஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் இந்த டிடிஇ போஸ்ட்டுக்கு யூஆர் கேட்டகரி கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா நமக்கு 76.79514 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ கன்சர்ன் அப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது டிடிஇ போஸ்ட்டுக்கு யூஆருக்கு எவ்வளோ கட் ஆஃப், ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப், இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப், எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 79.89449 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 80 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 கேட்டகரிக்குமே நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கான போஸ்டிங் அலோகேட் பண்ணுவாங்க. சிபிடி 2லேயும் நீங்கள் செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொடுத்த ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் ஆவீங்க சரியா. சரி, ஸோ இப்போ அடுத்ததான் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் கேட்டகரி 2. அதில் யூஆர் கட் ஆஃப் தான் இருக்கிறதுலே அதிகம். அரௌண்ட் வந்து பார்த்தோன்னா 80 வந்துருச்சு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான கட் ஆஃப். தென் ஓபிசிக்கு 78.84. தென் கன்சர்ன் அப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் இஎஸ்எம், தென் பிடபிள்யூபிடிக்கெலாம் என்ன வருது அப்படின்ற மாதிரி சரியா. ஸோ அடுத்ததாக கேட்டகரி 3 வந்து கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஸோ அதே மாதிரி தான் யூஆருக்கு 76.86, எஸ்சி எஸ்டிஸ், ஓபிசி இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டைப்பிஸ்ட் போஸ்ட் ரெண்டுக்குமே நமக்கு அந்த 70 பக்கமாக தான் கட் ஆஃப் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதும் நம்ம அதே ரேஞ்ச் தான். பட் ஆனால் 70 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஸ்டேஷன் மாஸ்டரும் டிடிஇ போஸ்ட்டும் அடிச்சு நொறுக்கிட்டு, ஸ்டேஷன் மாஸ்டருக்குலாம் அரௌண்ட் 80 பக்கம் கட் ஆஃப் வரும்னு யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க சரியா. ஸோ ஒரு 75 தான் அதிகமாக எதிர்பார்த்தது. பட் ஆனால் 80 பக்கம் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அப்போ இந்த மார்க்கை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நம்மளோட ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு நல்ல பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த லெவல் 5 அதாவது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்கான போஸ்ட்டு கட் ஆஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம சென்னை ஜோனில் இருக்குது. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சரியா. ஸோ அடுத்து சிபிடி 2 வந்து நல்லா பண்ணுங்கள். இல்லை நான் செலக்ட் ஆகலை அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து ஹோப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் நல்லா படிச்சிருந்தா, ஸோ நீங்களும் நல்லா ரிவைஸ் பண்ணியிருந்தா, நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா, நீங்களும் நிறைய டெஸ்ட் போட்டிருந்தா, ஸோ நீங்களும் நிறைய டெஸ்ட் போட்டதை அனலைஸ் பண்ணி அந்த வீக்னஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருந்தால் சரியா, கண்டிப்பாக நீங்களும் செலக்ட் ஆகிருப்பீங்க. அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க சரியா. கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நீங்களும் கிளியர் பண்ண முடியும் சரியா. ரைட். ஸோ இப்போது எப்படி நீங்கள் வந்து இந்த நான் செலக்ட் ஆகிட்டேனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும்ல. ஏன்னா இன்னும் ஸ்கோர் கார்டுக்கான லிங்க்கை ரிலீஸ் பண்ணலை. ஸோ வந்து நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் வச்சு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். பட் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதை வச்சு உங்களுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு இவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்ற அந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் சரியா. ஸோ பட் அஃபிஷியலாக எப்படி செக் பண்ணலான்னா, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லைனா நம்ம ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கூட அவைலபிளாக இருக்குது சரியா. அங்கே கூட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து ஒரு செட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இந்த எல்லாமே என்னது ரெஜிஸ்டர் நம்பர் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரோல் நம்பர். உங்கள் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த ரோல் நம்பர்னு.
அந்த ரோல் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் ட்ரைவில் ஓப்பன் பண்ண உடனே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட ரோல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே ஸோ உங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளார இண்டிகேட் பண்ணும். சரியா? ஸோ உங்களுக்கு ட்ரைவே வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதில் இந்த ரோல் நம்பரில் உங்கள் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரியா? ரைட். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்கோர் கார்டு. ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வரைக்கும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ஸ்கோர் கார்டுக்கான லிங்க் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ரோல் நம்பரு, சொல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு இது மாதிரி கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் CBT 2 எக்ஸாம் எப்போது அப்படின்றத பற்றியும் இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 3rd week of October 2025 நமக்கு வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT Sen 05 2024, அதாவது NTPC கிராஜுவேட்டோட CBT 2 எக்ஸாம் அப்படிங்கிறது October 3rd வீக்கில் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அடுத்ததாக நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து SMS அண்ட் மெயில், ஸோ எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த சிட்டி இன்டிமேஷன் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது, இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதுபடி வந்துடும். 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு, 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷனை. ஸோ உங்களுக்கு SMSலையும் மெயில்லையும் வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் கொடுப்பாங்க இல்லையா? தென் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போது இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயர் நமக்கு ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து ஒரு OBC சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அதோட வேலிடிட்டி இந்த மார்ச் எண்டோட முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் எகைன் OBC சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் OBCயோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களால் அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ யாராவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, OBC கோட்டாவில் கட் ஆஃப் கம்மியாக செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான OBC சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. சேஃப்டிக்காக சொல்கிறேன். பின்னாடி இல்லைனா கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும். சரியா? ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ பின்னாடி இல்லைனா இன்னும் கொஞ்சம் அஃபிடவிட் அது இதுன்னு சொல்லி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கிளியரா? ரைட். ஸோ இப்போ CBT 2ஓட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ CBT 2ஓட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீக் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணணும். சரியா? ஸோ வீக் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ தெளிவாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரென்த்தாக்க டைம் கொடுக்கணும், வீக்காக ஸ்ட்ரென்த்தாக்க டைம் கொடுக்கணும். இந்தளவுக்கு நீங்கள் வந்து படித்து CBT 1 கிளியர் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது CBT 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதி வைங்க. சரியா? தப்பு இல்லை. அதில் வீக் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஏரியாவை எப்படி நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படின்னா, ரெகுலராக அந்த ஸ்ட்ராங் ஏரியாவையும் நம்ம கம்மியான டைம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா மெயினான விஷயம். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக்ஸ் படிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுவும் வீக் ஏரியாவில் வந்துடும். சரியா? தப்பு பண்ணுற ஏரியா, புரியாத ஏரியா, இது மட்டும் வீக் கிடையாது. நீங்கள் எதெல்லாம் வந்து படிக்கவே இல்லையோ, சரியா? ஸோ ஜிகே இந்த கண்டென்ட்லாம் நான் படிக்கலை அப்படின்னா அதுவும் வீக் ஏரியா தான். அதுவும் உங்களோட வீக்கர் தான். சரியா? ஸோ அதே மாதிரி மேத்ஸில் நான் வந்து ஜாமெட்ரி தொடவே இல்லை, ஸோ ட்ரிக்னாமெட்ரி தொடவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு டாபிக் ஒமிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுடைய வீக் ஏரியா தான். ஸோ அந்த வீக் எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. இதை தாண்டி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா, ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவையும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டுருங்க. சரியா? ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு தடவையும் ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க. போட்ட ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த 2-3 நாள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் 3 நாள் கழித்து 4வது நாள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறத போடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் டெஸ்ட் போடும்பொழுது நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பீங்க. எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி நீங்கள் அசால்ட்டாக ஒரு டெஸ்ட்டு போட போய் அதில் மார்க் கம்மியானால் அப்போ தான் பயம் வரும். சரியா? பயம் வந்துருச்சுன்னா அப்படியே தெரிச்சு ஓடிடக்கூடாது, நம்மளால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ பயப்படுறீங்க அப்படின்னா அது ஒரு இண்டிகேஷன். சரியா? ஸோ அப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனில் சரியாக இல்லை, அதனால தான் மார்க் கம்மியாகுது. ஸோ அப்போ நீங்கள் பயப்படும் போது நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும். சரியா? ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு தான் நடுவில் 2-3 நாள் கேப். ஸோ அதுக்குள்ளார நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஸோ நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். சரியா? ஸோ இந்த எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நான் 10 மணி நேரம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 10 மணி நேரமும் நீங்கள் குவாலிட்டியாக படிக்கணும். அந்தளவுக்கு உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் கம்மியான டைம் தான் இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் CBT 1
கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எதுக்காகலாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க, சரியா? ஸோ அந்த விஷயமே உங்களை புஷ் பண்ணி அடுத்த லெவல் அப்படிங்கிறத கொண்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்ட் ஆன பசங்க கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சரியா? ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பர்சனலாக நிறைய பூஸ்டப்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன், சரியா? தென் அதே மாதிரி டெலகிராமில் இந்த NTPC CBT 2 சம்மந்தமாக ஏதாவது இம்பார்ட்டண்டான மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இன்னும் வந்து நானும் வந்து ஒரு சில பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த CBT 2க்கு வரதுக்கு முன்னாடியே NTPCயோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டோட டாப் லெவல் கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கோர்ஸ்லேயே கவர் பண்ணியிருக்கோம், சரியா? அதில் அந்த டாப் லெவல் கொஷின்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா NTPCயோட கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின் பக்கமாக டாப் 200 கொஷின் இல்லை 100 தனித்தனியாக பிரித்து, ஸோ எத்தனை டாப் கொஷின்ஸ் இருக்கோ அதை நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி அப்கமிங்கில் வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதனால் விட்டுறாதீங்க, சரியா? இதுக்கு மேலே தான் மாஸ் காட்டணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ப்ரெஷராக கன்வெர்ட் பண்ணாமல் எஃபோர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ பார்த்துக்கலாம், சரியா? ஸோ தேங்க்யூ.